தினம் பார்த்தால் சட்டிரிப்பாய் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பெண்கள் 25% கோட்டா மூலம் சட்டத்தின் மூலம் பிரதேச சபைகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அவர்களும் வென்ற உறுப்பினர்களாக பிரதேச சபைக்கு கௌரவமான முறையில் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கௌரவ இடத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வழங்கவில்லை. உண்மையாவே அவர் பல இடங்களில் பல கேவலமான பெண்களை பற்றி அவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு தமிழ் குடிமகன் என்பதை மறந்து பெண்களை அவதூறாக கதைத்திருக்கின்றார். அந்த நிலை இருக்க நீங்க எத்தனை வாக்கெடுத்து வந்தா என்று பெண்களை கேவலமாக கதைத்ததை நாங்கள் காணொலி ஊடாக கண்டிருக்கின்றோம். உண்மையாக இந்த நிலை கண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் பெண்கள் பிரதிநிதிகள், அதாவது நமது கலாச்சாரத்தின்படி பெண்களை தெய்வமாகவும் தாயை தெய்வமாகவும் அதோடு நமது மானத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை கௌரவமாக மதிக்கின்ற இந்த தமிழ் பிரதேசத்தில் அவர் ஒரு அவதூறாக பெண்களை கேவலப்படுத்தியமை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படியான செயலில் ஈடுபடுபவர்களை மக்கள் பிரதிநிதி என்று சொல்வதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். மக்களின் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வருபவர்கள் முதலில் இந்த இடத்தில் பிரதேசத்துக்குரிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும். அதோடு பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஆண்களுக்கும் என்று வகை வகையாக மரியாதைகளை கொடுக்க வேண்டும். மரியாதை கொடுக்க தெரியாதவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க மறுக்கின்றோம். அந்த வகையில் இப்படியான கூட்டங்களை நாங்கள் வன்முறையாக கண்டிக்கின்றோம். அத்தோடு இனிவரும் காலங்களில்